அல்லேலூயா. நல்ல கூட ஓய்வு நாள் ஆராதனையில நம்ம கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை முதலாவது நம்ம பாடக்கூடிய பாட்டு என்னை விட்டு கொடுக்காதவர். நம்மளை யாரும் விட்டு கொடுக்கல அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க நினைக்கும் போது கூட கர்த்தர் மட்டும் தான் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு. நம்ம வழி மாறி போகும்போது கூட கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, இந்த வழியில போப்பா அந்த வழியில போப்பா நம்மளை என்ன பண்ணுவார், நேர்த்தியா நடத்தி செல்வார். அவரை உயர்த்தி நம்ம இந்த பாடலை ஆராதிப்போம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், நான் நோகடித்த போது உன் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், நான் நோகடித்த போது உன் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையால் நாம் தியானிக்க போவதான தலைப்பு ஆலோசனையை கேள், ஜெயமாய் வாழலாம். ஆலோசனையை நாம் கேட்கும் பொழுது நம் வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள் என்று. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள். யாருடைய ஆலோசனை? ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஆலோசனை, ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காத ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம் அவன் ஆலோசனையை கேட்காததுதான், துர் ஆலோசனையை கேட்டது. இந்த நாள்ல கூட ரெகோபயாம் எனக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ரெகோபயாம் இவர் யார்? இவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? இவர் யாரிடத்தில் ஆலோசனை கேட்டார்? அந்த ஆலோசனை இவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லி இருக்கிறது, இந்த ரெகோபயாம் சாலமோனின் மகன். இந்த சாலமோன் தனக்கு பிறகு இந்த ரெகோபயாமை ராஜாவாய் மாற்றுகிறார். ராஜாவான ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு மனிதனாய் இந்த ரெகோபயாம் வாழ்ந்து வருகிறார். இந்த சாலமோன் என்றால் சமாதானம் என்றார். ஞானி, ஒரு ஞானி பெற்ற மகன், சமாதானத்தின் பிள்ளை. இவனுடைய வாழ்க்கையில பெரிய ஞானமும் இல்லை, சமாதானமும் இல்லை. காரணம், இவன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே ஆலோசனை கேட்கவில்லை, ஊழியர்களிடம் ஆலோசனை கேட்கவில்லை. இவன் யாரிடத்தில் ஆலோசனை கேட்டதினால் இவனுடைய வாழ்க்கை இப்படி நடந்தது. நாம் திருச்சபையில் இருக்கிறோம்.
நாமும் கிறிஸ்துவுக்குள் ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துற விசேஷ புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ராஜாக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சமாதானமா இருக்கிறோமா? ஞானமா இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஊழியர்களுடைய ஆலோசனையை கேட்கிறோமா? அப்படி கேட்காவிட்டில் நாம் ராஜாவா இருந்தாலும் ஒரு நாள் வீழ்ச்சி நிச்சயம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரெகோபயாம் என்றால் ஜனத்தை பெருக்குவோம் என்ற அர்த்தம். ஜனத்தை பெருக்குவோம் என்ற அர்த்தம். இவன் ஜனத்தை கூட்டினாலே தவிர தெய்வீகத்தை கூட்டவில்லை. தெய்வீகத்தில் ஒரு பெருக்கம் இல்லை. நாம் ஜனத்தை கூட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, தெய்வீகத்தை கூட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவான ரத்தத்தில் கழுவப்பட்டோம், ராஜாக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் தெய்வீகத்திற்குள் இருக்கிறோமா? தெய்வீகத்திற்குள் நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா? பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனங்கள்ல இவனுக்கு விரோதமாய் யெரொபெயாம் எனக்கூடிய ஒரு அந்நிய வல்லமை வருகிறது. இந்த யெரொபெயாம் துரத்தி அடிக்கப்பட்ட வல்லமை. இந்த துரத்தி அடிக்கப்பட்ட வல்லமை இவனை நோக்கி வருகிறது. இவன் ராஜாவானான் என்று கேள்விப்பட்ட உடனே, அப்படித்தான் இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் ராஜாவாய் வாழும் பொழுது சில பொல்லாத வல்லமைகள் வரும். நம்மை சோதிக்கும்படி, நம்முடைய விசுவாசத்தை அசைக்கும்படி சில வல்லமைகள் வரலாம். ஆனால் இந்த வல்லமை வந்த உடனே இவன் முதியோர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறான். இந்த முதியோர்கள் கொஞ்சம் பொறுத்து போகும்படி இவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். நீங்கள் இதை குறித்து வாசிக்க வேண்டும் என்றால் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனங்களை தியானித்து பாருங்கள். முதியோர்கள் கொஞ்சம் பொறுத்து போகும்படி ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த ரெகோபெயாம் அந்த ஆலோசனையை எடுத்துக் கொள்ளவில்லை. சிறு வாலிப பிள்ளைகளிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறார்கள். இந்த வாலிபர்கள் இவனுக்கு துர் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த ஆலோசனை இவன் கேட்டுக்கொள்கிறான். இதை இவன் பிடித்துக் கொள்கிறான். இந்த ஆலோசனை பிடித்துக் கொள்கிறான். ஆனால் பாருங்க, இவனை ராஜாவாய் மாற்றின ஆண்டவராக இயேசுவின் இடத்துல இவன் ஆலோசனை கேட்கவில்லை. ஊழியர்களிடத்துல ஆலோசனை கேட்கவில்லை. இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ராஜாக்களாய் இருக்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசுவிடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருக்கிறோமா? உங்களை நடத்துகிற ஊழியர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட வல்லமை உங்கள் நோக்கி வந்தாலும் அதை நீங்கள் ஜெயித்து விடலாம். அதை நீங்கள் எளிதாய் ஜெயித்து விடலாம். இந்த ரெகோபெயாம் பாருங்க, பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்கவில்லை, சிறு பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆலோசனை கேட்ட உடனே 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாய் இருந்த இவன் அந்த கோத்திரத்தின் தலைவர் பதவியை இழக்க ஆரம்பிக்கிறான். 2 கோத்திரங்கள் மட்டுமே இவனோடு இருக்கிறது. 10 கோத்திரங்கள் இவனை விட்டு பிரிந்து போகிறது. பாருங்க, காரணம் இவனுக்குள் இருந்த திடமற்ற மனது. ஆலோசனை இல்லாத இடத்தில் திடமற்ற மனது உண்டாகிவிடும். இதை குறித்து 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்கள் தியானிக்கலாம். இவனுக்குள் திடமற்ற மனது இருந்தது என்று. அப்ப பாருங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல மனது திடமற்றதாய் மாறிவிடும். ஆகையால் நாம் ஆலோசனைக்குள் வாழும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். பாருங்க, அடுத்தபடியாக இந்த பாருங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல ஆலோசனை கேட்காத ஒரு ராஜா எப்படி எல்லாம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பொல்லாத வல்லமையினால அவனுக்கு உண்டான ஸ்தானம் இழக்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தின் படி நாம் பார்த்தோமானால், இந்த ஆலோசனை கேட்காது போனதினால் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தையும் தன்னுடைய அரண்மனையின் பொக்கிஷத்தையும் இழந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆலோசனை இல்லாத இடத்துல ஒரு இழப்பு உண்டாகும். பாருங்க, இந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தை இவனால பாதுகாக்க முடியல, இவனுக்கு கொடுக்கப்பட்ட அரண்மனையின் பொக்கிஷத்தையும் பாதுகாக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். திருச்சபையில அநேக காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஆலோசனை இல்லாத நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பொக்கிஷங்கள் எடுபட்டு போகும். உங்கள் குடும்பத்தின் ஐஸ்வர்யம் இல்லாதே போகும். பாருங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல இழப்புகள் உண்டாகும். எதெல்லாம் இழந்து போவாங்க? தேவ கிருபை இழந்து போகும், ஜப ஆவியை இழந்து போகும், சமாதான வாழ்க்கை இழந்து போகும். அதே போல விசுவாச ஜீவியம், தேவ தரிசனம், அதே போல கிறிஸ்துவின் ஐக்கியம், திருச்சபையின் ஐக்கியத்தை இழந்து போகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் இழப்புகள் உண்டாகும். நம்முடைய ஜப வாழ்க்கை, நம்முடைய சமாதான வாழ்க்கை, ஒரு ஐக்கியம் எல்லாம் இழந்து போயிடும். அப்ப ஆலோசனை நாம் கேட்கிறவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையில போனாலும் சரி, நாம் இயேசுவுக்குள் ராஜாவா இருக்கிறோம், திருச்சபையில ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஊழியர்களிடத்திலும் கட்டளத்தையும் ஆலோசனை கேட்க வேண்டும். பாருங்க, இந்த ஆலோசனை இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை பாருங்கள். 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி
ஆலோசனை கேட்காத இவர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரோகியாய் மாறிவிட்டான். பாருங்க, ராஜாவாய் வைத்தார் ஆண்டவர், கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இவன் சரியாய் செய்யவில்லை. ஆலோசனை கேட்காத பட்சத்துல இவன் வாழ்க்கையில படிப்படியாக இழப்புகளை பார்க்கிறான். துரோகம் பண்ண ஆரம்பித்து விட்டான். இப்ப இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், திருச்சபைக்கு வருகிறோம், ஆராதனையை கவனிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுக்கிறோம். ஆனால் இதை நாம் இழந்து துரோகிகளாய் மாறிவிடக்கூடாது. திருச்சபைக்கு விரோதமான காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமான காரியங்கள், அப்படிப்பட்ட துரோகிகளாய் மாறக்கூடாது. பாருங்க, இந்த துரோகியாய் மாறினதுனால ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்தின் ராஜாவினிடத்திலே இவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்தின் வல்லமை இவனை ஆளுகை செய்தது. பாருங்க, இவன் வீழ்ந்து போனான், எகிப்தின் ராஜாவிற்கு ஒப்பு கொடுத்தார். இது எதை காட்டுகிறது என்றால், பழைய வாழ்க்கைக்குள் போவது, பழைய பாவத்திற்குள் போவது, பழைய சுபாவத்திற்குள் போவது. இந்த எகிப்தின் வல்லமை பழைய பாவத்தை கொண்டு வந்துவிடும், பழைய சுபாவத்தை நமக்குள் கொண்டு வந்து நம்மை சிறையில் பார்த்துவிடும். இந்த ரெகோபயாவுடைய வாழ்க்கை பாருங்க, எப்படியாய் இவருடைய வாழ்க்கையில ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து எப்படி இழந்து கொண்டு வருகிறான் ஒவ்வொரு காரியத்தின் காரணம் ஆலோசனை கேட்காதது. என் வேதம் சொல்லுகிறது, நம் இயேசுவானவர் ஆலோசனை கர்த்தர் என்று. அவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்கள் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் நல்ல ஆலோசனை அவர் தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த ஆலோசனை கேட்காதனால ஒரு வாழ்க்கையில எவ்வளவு இழப்பு. அதே 1-2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இவன் பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாப்பான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்கள். ஆண்டவர் பார்க்கிறாரா? ஆண்டவர் கேட்க போகிறாரா? ஆண்டவர் இதையெல்லாம் கண்டிப்பாரா? இதையெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டார் என்ற ஒரு பொல்லாப்பான காரியங்கள். காரணம், ஆலோசனை இல்லாத இடத்துல அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கை பொல்லாப்பை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. கடைசியில பாருங்க, அதே 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவன் ஓட்டம் தோல்வியில் முடிந்தது என்று சொல்லப்பட்டது. மரணத்தை இவன் சந்தித்து விட்டான். இவன் ஓட்டம் ஜெயமாய் முடியவில்லை. நீதிமானுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் வாழ்க்கை ஜெயமாய் முடியவில்லை, சமாதானமாய் முடியவில்லை. இவனுடைய முடிவு தோல்வியாக இருந்தது. நாம் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது நம்முடைய முடிவு ஜெயமாய் இருக்கும், சமாதானமாய் இருக்கும். தேவ ஆலோசனை, ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் நடத்தும் பொழுது நம்முடைய முடிவு ஜெயம்தான். இந்த நாளிலும் ஆலோசனை கேளுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். ஆலோசனை கேளுங்கள், ஆலோசனை தள்ளிவிடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் எந்த ஸ்தானத்துக்கு போனாலும் ஆலோசனை மட்டுமே உங்கள் ஸ்தானங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் ஸ்தானங்களை தக்க வைத்துக் கொள்ளும், உங்கள் பொக்கிஷங்களை பாதுகாக்க வைக்கும், உங்களை கொல்லாத வல்லமைகளிடத்திலிருந்து பாதுகாக்கும். நிச்சயமாகவே ஆலோசனை கற்றவர்களுக்கு ஆலோசனை கேட்போம். உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு ஆலோசனை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.